ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 1340 நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். வெறும் 9 லட்சம் இருந்தால் நம்ம இந்த சைட்டை வாங்கிக்கலாம். வர மே 10ஆம் தேதி நம்ம சைட் லான்ச் பண்ணுறோம். இதில் வந்து கிளைண்ட் ஆஃபராக கஸ்டமர்ஸ் ஆஃபருக்கு வந்து நம்ம 1000 ஸ்கொயர் ஃபீட் மேலே பண்ணுறோம் 1 கிராம் கோல்டு காயினும், பிலோ 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து 20 கிராம் சில்வர் காயினும் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். இது அப் டு மே 10th வரைக்கும் ரெடி கேஷ் கொடுத்து பண்ணுற கஸ்டமருக்கு இது உடனே கிளைம் பண்ணி கொடுத்துடலாம் சார். ஸ்கொயர் ஃபீட்லேருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகும் சார். சைட் ஸ்கொயர் ஃபீட் வந்து 650லேருந்து அப் டு 2400 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் நம்ம கிட்ட இருக்குது. ஓகே, உங்களால் வீடு கட்டி தர முடியுங்களா? பண்ணலாம் சார். அது பொறுத்த வரைக்கும் நம்ம அதுக்குண்டான டீம்ஸ் இருக்காங்க. ஓகே, நம்ம அந்த டீம் மூலயமா உங்களுக்கு அதுக்குண்டான கொட்டேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருவோம். நம்ம உங்களுக்கு அதை அக்ரி பண்ணிட்டீங்கன்னா நம்ம அடுத்து உடனே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருவோம். ஓகேங்க. பேங்க் லோன் பொறுத்த வரைக்கும் நம்ம நேஷனலைஸ் பேங்க் எல்லாத்துலேயுமே நம்ம ஏபிஎஃப் வாங்கி வச்சிருக்கோம். ஓகே, 80% 85% வரைக்கும் பண்ணுறோம். டிபெண்ட்ஸ் அப்பான் கஸ்டமர் ப்ரொஃபைல். ஹலோ மக்களே, வெல்கம் டு வீடெக் ரியல் எஸ்டேட். நான் உங்கள் தமிழ். நீங்கள் நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கப்பெருமாள் கோயிலேருந்து ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் ட்ராவல் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான சைட் தான் நம்ம விஐபி ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் சூப்பரான சைட் போட்டிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 50 ஏக்கரில் ஒரு மெகா டவுன்ஷிப் ப்ராஜெக்ட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 போட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஃபேஸ் 3மே ஃபாஸ்ட்டாக புக் ஆகிட்டு இருக்கு. இந்த இடத்துல உங்களுக்கு ரொம்ப 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 ஒரு கம்மியான ப்ரைஸில் ஸ்கொயர் ஃபீட் வெறும் 1340 ரூபாய்க்கு கொண்டு வந்திருக்கேன். இதை பற்றி எல்லாமே நம்ம 1 by 1 டீடைல்ஸ் எல்லாத்தையும் டேரக்டர் இருக்காரு, அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. சொல்லுங்க சார், உங்களை பற்றியும் உங்கள் கம்பெனி பற்றியும் பார்த்துக்கிட்டு இருக்க ஆடியன்ஸுக்கு ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துருங்க. என்னோட நேம் கன்சூர் ரஹ்மான். விஐபி ஹவுசிங்கில் டைரக்டராக இருக்கேன். ஓகே சார். அண்ட் கம்பெனி பொறுத்த வரைக்கும் ஒரு 15 வருஷ கம்பெனி. 400+ ப்ராஜெக்ட் நம்ம பண்ணியிருக்கோம். 15 வருஷ கம்பெனி, 400+ ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட நம்ம தமிழ்நாடு முழுக்க ஒரு 8 டிஸ்ட்ரிக்டில் பண்ணிகிட்டு இருக்கோம் சார். சூப்பர். இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஒரு 400 ப்ராஜெக்ட்டுன்றதும் கிட்டத்தட்ட ஒரு நம்ம 90% சக்ஸஸ்ஃபுல் ரேட் கொடுத்துருக்கோம் அதில். ஓகே. ஸோ அதனால் சைட்டு பொறுத்த வரைக்கும் இங்கே நம்ம சென்னையில் ஒரு மஹேந்திரா வேர்ல்ட் சிட்டி சைட்டு அப்படின்றது வந்து இப்போ கிடைக்கிறதுன்றது ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன். ஓகே. ஸோ இன்றைக்கி நமக்கு ஒரு சைட்டை ஒரு நல்ல ஒரு வரப்பிரசாதமாக கிடச்சிருக்கு இந்த இடத்துல. ஓகே. ஸோ இதை நம்ம கஸ்டமர் யூட்டிலைஸ் பண்ணுறதுக்காக நம்ம ரேட்டும் கம்மியாக போட்டு எடுத்திருக்கோம். அடுத்தடுத்து நம்ம எல்லா டீட்டெயில்ஸும் சொல்கிறோம் சார். சொல்லுங்கள் சார், நம்ம சைட்டுக்கான ரோட் கனெக்டிவிட்டி எல்லாம் சொல்லுங்களேன். இப்போ ரோட் கனெக்டிவிட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மஹேந்திரா வேர்ல்ட் சிட்டி வழியாக வரலாம். அது ஒரு 5 to 10 மினிட்ஸில் ரீச் பண்ணிடலாம். ஓகே. அண்ட் வரும்போது பார்த்தீங்கன்னா சிங்கப்பெருமாள் கோயில் அந்த பிரிட்ஜ் ஒன்று வரும். ஓகே. நியூ பிரிட்ஜ் போட்டிருக்காங்கல்ல, அதுலேருந்து நீங்கள் ரைட் எடுத்திங்கன்னா கூட ஒரு 10 மினிட்ஸில் இங்கே சைட்டுக்கு வந்துடலாம் சார். ஸோ 2 அப்ரோச் இருக்குது நம்மக்கிட்ட. அடுத்து நியூ அப்ரோச்சும் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது இன்னும் ஃபியூச்சரில் அது உங்களுக்கு ரெடி ஆகிடும் சார். ரயில்வே ஸ்டேஷன் கனெக்டிவிட்டின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே சிங்கப்பெருமாள் கோயில் ரயில்வே ஸ்டேஷன் கனெக்டிவிட்டி இருக்குது. ஸோ பேக் சைடு ரூட் இருக்குது. அது ஃபியூச்சரில் இன்னொரு ரூட்டு அப்ரோச் வருது உங்களுக்கு. ஸோ அதனால் அந்த ரூட் கனெக்டிவிட்டி பார்த்தா ஒரு 10 மினிட்ஸில் நம்ம ரயில்வே ஸ்டேஷனுக்கும் போயிடலாம். இந்த பக்கம் பரனூர் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. ஸோ 2 ரயில்வே ஸ்டேஷனும் நம்ம ஆக்சஸ் இருக்குது சார். பின்னாடி வில்லியம்பாக்கம் அண்ட் அங்கே ரெட்டிப்பாளையம் இந்த ரயில்வே ஸ்டேஷன்ஸும் கனெக்ட் ஆகுது. ஓகே சார், சொல்லுங்கள் நம்ம சைட்டுக்கு பக்கத்தில் என்னென்ன ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு சொல்லி டீட்டெயில் சொல்லுங்களேன். ஸ்கூல்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம சைட் பக்கத்துலேயே மேஜராக இருக்கிற ஸ்கூல்ஸ் பார்த்தீங்கன்னா பிருந்தாவன் ஸ்கூல்ஸ்ன்ற ஸ்கூல், மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்குது. அப்புறம் ஆர்எல்டின்ற ஒரு ஸ்கூல் இருக்குது. அண்ட் பக்கத்துலேயே இந்த சென்ட் மேரிஸ் அந்த குரூப் ஆஃப் ஸ்கூல்ஸ், லேடிஸ் உமன்ஸுக்கு தனியாக ஸ்கூல்ஸ் இருக்குது. ஸோ எல்லாமே ஒரு 10 to 12 மினிட்ஸ்லேயே நம்ம சைட்லேருந்து ரீச் ஆகிற மாதிரி தான் இருக்குது. இப்போ சைட் சரௌண்டிங்ஸில் நம்ம காலேஜஸ் இதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏஆர்எஸ் இன்ஜினியரிங் காலேஜ், ஓகே, அண்டு காட்டாங்குளத்தூர் எஸ்ஆர்எம், பார்த்திங்கன்னா நம்ம ஆர்எல்டி இன்டர்நேஷ்னல் கேட்ரிங் சம்மந்தப்பட்ட காலேஜ் இருக்குது. ஸோ இது தவிர்த்து நிறைய காலேஜஸ் நம்ம சிங்கப்பெருமாள் கோயில் சரௌண்டிங்ஸில் நிறையவே இருக்குது. இப்போ நான் சொன்னது வெறும் மேஜர் காலேஜஸ் மட்டும் சொல்லியிருக்கேன். இப்போ ஹாஸ்பிட்டல்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம சைட் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டல், அப்புறம் முத்து கணபதி, தீபம் அண்ட் வெங்கட்ரமணா ஹாஸ்பிட்டல், இதெல்லாம் நம்ம சைட் நியர்பையில் ஒரு 5 to 10 மினிட்ஸ்லேயே இருக்குது. நம்ம சைட் நியர்பை பார்த்தீங்கன்னா டிமார்ட்டு, அப்புறம் ரிலையன்ஸ் ஸ்மார்ட் பஜார் அண்ட் மெக்டொனால்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய கமர்ஷியல்ஸ் இருக்குது. சரி, ஓகே சார். இப்போ அடுத்ததாக வந்து நம்ம சைட்டுக்குள்ளே என்னென்ன அம்யூனிட்டிஸ்லாம் கொடுத்துருக்கீங்க? சைட்டில் உள்ள அம்யூனிட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரோட்ஸ்க்கு கொடுத்துருக்கோம். 40, 30 அண்ட் 24 ஃபீட்ஸ் ரோடில் சைஸில் ரோட் கொடுத்துருக்கோம். ஓகே. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா அவென்யூ ட்ரீஸ் ஒவ்வொரு பிளாட்டுக்கும் செப்பரேட்டாக நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இபி லைன் மெயினாக நம்ம பார்த்தாலே தெரியும். சைட் ஃபுல்லாமே உங்களுக்கு இபி லைன் போயிட்டுருக்கு.
ஸோ அந்த இபி லைன் பொறுத்த வரைக்கும் 3 ஃபேஸில் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே. ஸோ இது பார்த்தீங்கன்னா உடனே வீடு கட்டி குடியேறதுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். வர கிளைண்ட்ஸுக்கு வந்து அவங்க எடுத்தோம் வீடு கட்டணும், வாங்கணும் வீடு கட்டணுன்ற ஒரு கான்செப்ட்டில் நல்லாயிருக்கும் அது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி விஷயம் தான். ஒரு மக்கள் வராங்கனாலே தண்ணி எப்படி இருக்கும் அப்படின்றது தான் கேட்பாங்க அவங்க. இப்போ ஒரு போர் போடுறீங்கன்னா ஒரு 40 ஃபீட்லேயே உங்களுக்கு நல்ல ஒரு சுவையான தண்ணியே இருக்குது, அதில் நல்ல ஒரு யூசேஜ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட் மொத்தமும் வந்து ஒரு கேடட் கம்யூனிட்டி. ஸோ அன்வான்டாக யாரும் வரத்துக்கோ இதை யூஸ் பண்ணுறதுக்கோ இது இருக்காது. 24/7 செக்யூரிட்டி வச்சுருக்கோம் சார் நம்ம. ஸோ அதனால் உங்களுக்கு சேஃப்டிக்கும் எதுக்கும் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது இதில். சரிங்க சார், நம்ம சைட்டை பற்றி டீட்டெயில் சொல்லுங்களேன். சைட் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு 80 ஏக்கர்ஸ் ஏரியா இது. ஓகே. அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா நம்ம இதை 4th ஃபேஸாக நம்ம இதை பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு 3 ஃபேஸ் வந்து நல்ல ஒரு சோல்ட் அவுட் பண்ணியிருக்கோம், நல்ல ஒரு சீக்கிரமாக சோல்ட் அவுட் ஆன ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் இதெல்லாம். ஓகே. அண்ட் அது மக்கள் எதிர்பார்த்த மாதிரி 4th ஃபேஸும் நம்ம பண்ணியிருக்கிறோம் இப்போது. ஓகே. விருக்ஷம் சொல்லிட்டு பிஃபோர் நம்ம அபிவிருத்தி அத்துல்யம் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு டோட்டலாக 380 பிளாட். ஓகே. இப்போ ஆல்மோஸ்ட் ப்ரீ புக்கிங்லேயே ஒரு 10 to 15 பிளாட்ஸ் கிட்ட நமக்கு புக் ஆகிட்டு இருக்கு. ஓகே. அண்ட் இப்போ மிச்சம் இருக்கிறது இப்போ கார்னர்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட இப்போ கரண்ட்டில் வேக்கன்ட் இருக்குது. ஓகேவா, அது நீங்கள் வரும்போது யார் ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வ் மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துடலாம், உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸ்லேயே பண்ணி கொடுக்கலாம். சைட்டோட ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா 650 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகும் சார். சைட் ஸ்கொயர் ஃபீட் வந்து 650லேருந்து அப் டு 2400 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் நம்மக்கிட்ட இருக்குது. ஓகே. உங்களுக்கு எந்த மாதிரி இது வேணுமோ அது மாதிரி நம்ம எடுத்துக்கலாம், சூஸ் பண்ணுறது அந்த மாதிரி சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் சார். ஓகே. இது வந்து டிடிசிபி ரேரா அந்த மாதிரி எல்லாமே நம்ம வச்சுருக்கோம். ஸோ அதனால் உங்களுக்கு லீகல் வைஸ் எந்த ப்ராப்ளமும் இருக்காது, கிறிஸ்டல் கிளியராக இருக்கும் சார் அது. ஓகே சார், சூப்பராக எல்லாமே சொல்லிட்டீங்க. ஸ்கொயர் ஃபீட்டோட ப்ரைஸ் எவ்வளோ சார்? சார் ஸ்கொயர் ஃபீட் ப்ரைஸு நம்ம மார்க்கெட் சுற்றி பார்த்தா மார்க்கெட் ப்ரைஸ் அண்ட் இதெல்லாம் பார்த்தோன்னா மினிமம் உங்களுக்கு 1,700 to up to 2,000 மேலே தான் சைட்டோட ப்ரைஸே. ஓகே. இது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஏரியா ப்ளஸ் ஒரு ஹோல்சேலில் வாங்குற மாதிரி தான் உங்களோட கான்செப்ட் இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும். அதனால தான் மக்கள் நிறைய பேர் இதை விரும்பி கேட்குறதும் இந்த சைட்டை பற்றி சைட்டை வாங்குறதுக்கும் முன் வர்றது இதுதான். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 1,340லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் சார். சீரியஸாக சொல்கிறீங்களா? 1,340லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே. வெறும் 9 லட்சம் இருந்தால் நம்ம இந்த சைட்டை வாங்கிக்கலாம் சார். 9 லட்சம் லட்சத்துலேருந்து 10 லட்சத்துக்குள்ளே உங்களுக்கு ஒரு சைட்டை முடிச்சு கொடுத்துடலாம். இன்னைக்குள்ள விலைவாசிக்கு செங்கல்பட்டோ இல்லை படாலமோ இங்கே போனீங்கனாலே 2,000 to 1,500 rupees 1,500 மேலே தான், 2,000 மேலே தான் சைட்ஸ் வருது. மேல்மருவத்தூர்லேயும் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் வந்து மேல்மருவத்தூரில் கிடைக்கும், ஒரு 1,000 rupees 1,200 கிடைக்குது. இன்றைக்கி நம்ம கொடுக்குறது வெறும் ஹைதராபாத் சிட்டிலேருந்து ஒரு 10 minutes டிரைவில் நம்ம இங்கே சைட்டுக்கு வரோம். ஆனால் பார்த்தீங்கன்னா அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவுட்டரில் இருக்கிற ப்ரைஸ் தான் இதை நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்குள்ள பேச்சு வார்த்தைகள் மக்களோட பேச்சு மஹேந்திராபாத் சிட்டின்றது எல்லாருக்கும் வெல் நோன் பிளேஸ் இது. ஸோ அதனால் ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கும் சரி, ஒரு லேண்ட்மார்க்காகவும் அது இருக்குது. ஸோ இந்த சைட் எடுக்கும் போதே ரேட் கம்மியாக எடுக்கிறீங்க அண்ட் ப்ராஃபிட் வைஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ரோத் இருக்கும். கண்டிப்பாக 10 times மினிமம் உங்களுக்கு நல்ல ஒரு க்ரோத் இருக்கும். வித்தின் கம்மியான வருஷத்துலேயே உங்களுக்கு அந்த டெவலப்மெண்ட்ஸ் இருக்கும் சார். சார் இப்போ காம்படேட்டிவ் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2,000 1,700 கொடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த சுச்சுவேஷனில் நம்மளால் எப்படி 1,350 கொடுக்க முடியுது? இப்போ ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம 1,340 கொடுத்துட்டு இருக்கோம். இந்த கம்மி ப்ரைஸுக்கு ரீசன் என்னென்னா மெயினாக மனுஷனுக்கு இருக்கிறது உணவு, உடுக்க உடுப்பு, இருக்க இடம். ஆமாம் சார், சரியா? இது ஃபஸ்ட்டு உள்ள ரெண்டும் அவங்களுக்கு ஓரளவுக்கு எதாவது இருந்தாங்க. இடம் வாங்குறதுன்றது ஒரு பெரிய குதிரை கொம்பா இருக்கு. ஆமாம் ஆமாம் சார், இப்போ உள்ள காலகட்டத்தில். ஸோ நம்ம மக்கள் எல்லாருமே இடம் வாங்கணும், அவங்களுக்கும் ஒரு தனி வீடு பூமியில் அவங்களுக்கும் ஒரு இடம் வேணும். அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் நம்ம விஐபி ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸில் இந்த ப்ரைஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். சூப்பர் சார். கண்டிப்பாக வந்து மக்களே, கண்டிப்பாக இந்த பூமியில் வந்து எல்லாருமே தனக்குன்னு சொந்தமாக ஒரு வீடு வச்சுருக்கணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு தனிப்பட்ட ஆசை. சரி, ஓகே சார். இப்போ வந்து கஸ்டமர் ஃபுல் கேஷ் கொடுத்து எடுக்கிறவங்களும் இருப்பாங்க. ஓகே. ஆனால் நிறைய பேர் வந்து பேங்க் லோன் எதிர்பார்ப்பாங்க சார். அவங்களுக்கு நீங்கள் என்ன இது பண்ணி தரீங்க? பேங்க் லோன் பொறுத்த வரைக்கும் நம்ம நேஷனலைஸ் பேங்க் எல்லாத்துலேயுமே நம்ம ஏபிஎஃப் வாங்கி வச்சுருக்கோம். ஓகே. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து நம்ம அப் டு 80% 85% வரைக்கும் பண்ணுறோம். டிபெண்ட்ஸ் அப்பான் கஸ்டமர் ப்ரொஃபைல். அவங்க ப்ரொஃபைல் நல்லா இருந்ததுன்னா நான் அப் டு 80% 85% வரைக்கும் பண்ணி கொடுத்துடலாம் சார். சரி, இப்போ ஓகே. இப்போ பிளாட் கொடுக்குறீங்க. ஓகே. பிளாட் வாங்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க, இந்த பெசி ஷெட்யூலில் என்னால் இருந்து வீடுலாம் கட்ட முடியாது, உங்களால் வீடு கட்டி தர முடியுங்களா? பண்ணலாம் சார். அது பொறுத்த வரைக்கும் நம்ம அதுக்குண்டான டீம்ஸ் இருக்காங்க. ஓகே. நம்ம அந்த டீம் மூலயமா உங்களுக்கு அதுக்குண்டான கொட்டேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருவோம். நம்ம உங்களுக்கு அதை அக்ரி பண்ணிட்டீங்கன்னா நம்ம அடுத்து உடனே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருவோம். ஓகேங்க. ஓகே சார். இப்போ வீடியோ பார்த்துட்டாங்க, வீடியோ கண்டிப்பாக வந்து பிடிச்சிட்டு இருக்கோம். ஓகே. இப்போ நான் சைட்டை வந்து டேரெக்டாக பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு நீங்கள் வந்து கேப் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுப்பீங்களா? தாராளமாக பண்ணி கொடுக்கலாம் சார். இப்போ கேப் பொறுத்த வரைக்கும் பிக்கப் அண்ட் ட்ராப் ஃபுல்லாகவே நம்ம பண்ணி கொடுத்துட்றோம். ஓகே. எந்த ஒரு காஸ்ட்டும் கஸ்டமர்கிட்ட நம்ம எதிர்பார்க்கறது இல்லை.
இது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கண்டிஷன், அவங்க ஃபேமிலியோட வரணும் சார். ஒரு டெசிஷன் அத்தாரிட்டி ஒரு பீப்புளோட வந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும் சார். சார் கண்டிப்பாக ஆமாங்க. ஏன்னா முடிவெடுக்கக்கூடிய நபரோட நீங்கள் வரும்போது தான் சைட்டை பார்த்தீங்களா உடனே உங்களுக்கான பிளாட்டை புக் பண்ணிட்டு போயிடலாம். ஏன்னா இன்றைக்கி நீங்கள் வந்து பார்த்துட்டு போவீங்க, திரும்ப அடுத்து வேறு கஸ்டமர்ஸ் வருவாங்க, அவங்க பார்த்துட்டு நீங்கள் பார்த்து வச்ச பிளாட்டை புக் பண்ணிடுவாங்க. கண்டிப்பாக நிறைய இடத்துல நடந்துகிட்டு இருக்கு, நம்ம சைட்ஸ்லேயே நிறைய நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அதனால் யார் நம்ம ஃபேமிலியில் டிசிஷன் அத்தாரிட்டியாக இருக்காங்களோ கொஞ்சம் அவங்கள கையோட கூப்பிட்டுக்கிட்டு நீங்கள் வந்து பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கான பிளாட்டை நீங்கள் நினச்சதை புக் பண்ணிட்டு போகிறது ஈஸியாக இருக்கும். ஓகே மக்களே, இது வரைக்கும் வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்கு தேவையோ கண்டிப்பாக வந்து உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் லேண்டு பை பண்ணணும்னு பார்த்துட்ருப்பாங்க, அவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ.